முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். பார்க்க வேண்டும். இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே வருகின்ற ரோடுகளை துணை குடியிருப்பிலிருந்து இங்கே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி முடியும் வரை நமது கேப்டன் இந்த மாபெரும் இயக்கத்தை துவக்கும் போது நமது நாட்டில் ஒரு பெரிய கட்சிகள் இருந்தன. கொண்டுள்ள நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். இடையில் வந்தவன் இடையில் போய்விட்டான். நான் நமது தொகுதியை மட்டும் குறிப்பிடவில்லை, தமிழகம் எங்கும் இடையில் வந்தவர்கள் எல்லாம். இந்த பகுதியில் விவசாயம் இருந்த பகுதி இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியுதா? விவசாயம் நடந்திருந்தால் பால், ஆடு மாடு மேய்ச்சலுக்கு பில்லு, செடி கொடிகள் வளரும், அது பாட்டில் மேய்ச்சலுக்கு போகும். வீட்டில் இருக்க தாய்மார்கள் பால் கறவை செய்து அந்த வருமானத்தை பெருக்கிக்கிடுவாங்க. ஆம்பளைங்க அவங்கவுங்க விவசாய காட்டுக்கு போவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை ராதாபுரம் தொகுதியில் இல்லை. தினமும் ஒவ்வொரு குவாரிகள், மணல் திருட்டு, கட்ட பஞ்சாயத்து, இதுதான் இந்த ஆட்சியில இன்னைக்கு இந்த பகுதியில் நிறைந்து இருக்கின்றது. ஒவ்வொரு கிராமத்திலும் எடுத்துடுங்க, குடிக்க தண்ணி கூட கிடைக்காத ஊரா ஆயிடுச்சு பூரா. இந்த ராதாபுரம் கால்வாயில தோவால சேனல்ல தண்ணீர் ஏன் திறந்து விட முடியுங்க? இந்த பகுதியில் சபாநாயகர் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்காரு, இந்த பகுதியில் தண்ணீர் திறக்கணும். அந்த முதலமைச்சர் இதுவரை தண்ணீர் திறக்கவில்லை. ஒவ்வொரு இயக்கமும் உங்களுடைய செயல்பாடுகளை உற்று நோக்கி கவனித்து இருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக நமது பகுதிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என தேசிய மருத்துவ திராவிட கழகம் இந்த 30 விழாவில் கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். உடனடியாக தண்ணீர் திறக்காவிட்டால் தேசிய மருத்துவ திராவிடம் விவசாயிகளை திரட்டி போராட்டத்தில் இறங்கும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமான கூற கடமைப்பட்டுள்ளேன். அதனால விவசாயம் பாதிக்கு, ஆடு மாடு மேய்ச்சல் பாதிக்கிறது. டெய்லி இந்த புகையினால விபத்து நடந்துட்டு தான் நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். யாருக்காவது உங்களுக்கு சரியான முறையில் கூட்டணி கொள்கை வழங்கப்பட்டிருக்கிறதா? சற்று சிந்திக்க வேண்டும் பார்க்க மக்களே.